இன்ஸ்பெக்டர் நாலேஜோட நிக்குது மஞ்சள் மேல ஏறி எடுக்கிறாரு 10 நாளா நிக்குது சார் வண்டி சார். அதை நீங்க அது எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல சார், ஸ்டேஷன்ல நிக்குதுன்னா எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல, அதை கேட்கல சார். மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் 4 வழி சாலையில் மினி சரக்கு வாகனம் ஒன்று விபத்தில் சிக்கியதாகவும் உடனே வண்டியை அப்படியே போட்டுவிட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என ஓட்டுநர் ஓடியதாகவும் சொல்லப்படுகிறது. வண்டியில் மூட்டை மூட்டையாக இருந்த மஞ்சளை இலங்கைக்கு கடத்த இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர் காவல் நிலையத்திற்கு மினி சரக்கு வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்தனர் போலீசார். இந்த விபத்து நடைபெற்று 15 நாட்கள் ஆன நிலையில் போலீசார் எந்தவித வழக்கும் பதிவு செய்யாததோடு மஞ்சள் வாகனமும் அப்படியே காவல் நிலையத்திலேயே நின்று கொண்டிருந்தது. இதற்கிடையே திருட்டு வழக்கு ஒன்றில் பெண் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து மானாமதுரை காவல் நிலையத்திற்கு சென்றார் நியூஸ் தமிழ் செய்தியாளர் மகேஸ்வரன். அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் மஞ்சள் சிதறி கிடக்க அதை பார்த்த செய்தியாளர், ஏன் மஞ்சள் சிதறி கிடக்கிறது, சரக்கு வாகனமும் உடைந்திருக்கிறது, அதிலும் மூட்டை மூட்டையாக மஞ்சள் வேறு உள்ளதே என அங்கிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு விபத்தில் சிக்கிய வண்டி என்றும் இன்ஸ்பெக்டரின் நாலேஜிலேயே நிற்பதாகவும் யதார்த்தமாக கூறியிருக்கிறார் அந்த கான்ஸ்டபிள். அப்போதுதான் 15 நாட்களாக சரக்கு வாகனம் நிற்பதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யாத விவரமும் செய்தியாளருக்கு தெரிய வந்திருக்கிறது. 15 நாள் நிக்குதா? இது இன்ஸ்பெக்டர் நாலேஜோட நிக்குது மஞ்சள். இதனையடுத்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சுமார் 3 டன் மஞ்சளோடு நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தை வீடியோ எடுத்தார் செய்தியாளர். அப்போது விறுவிறுவென வந்த காவலர் குமரேசன் என்பவர், யாரிடம் கேட்டுவிட்டு வீடியோ எடுக்கிறீங்க என கேள்வி எழுப்பினார். பதிலுக்கு செய்தியாளரும் 15 நாட்களாக சரக்கு வாகனம் நிற்கிறது என்றால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என கேள்வி எழுப்ப மழுப்பலாக பதிலளித்தார் காவலர் குமரேசன். 10 நாளா நிக்குது சார் வண்டி. அது எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல சார், ஸ்டேஷன்ல நிக்குதுன்னா எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல, அதை கேட்கல சார். நீங்க கேட்டுட்டு எடுக்கணும். ஆக்சுவலா சார் 15 நாளா நிக்குது சார். அது 15 நாளா நிக்குதா? நிக்குது. நாங்க கேட்டா நான் சொல்ல போறோம். எஃப்ஐஆர் போடுறதுல கிராமர்ல இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ல போறேன். விபத்துக்குள்ளான வண்டியில் எழுதப்பட்டிருந்த TN 64 M8794 என்ற எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டாலே அது யாருடைய வண்டி, மூட்டை மூட்டையாக கிடந்த மஞ்சள் யாருடையது, மஞ்சள் மூட்டைகள் எங்கு எடுத்து செல்லப்பட்டது, வண்டியை அம்போவென விட்டுவிட்டு ஓடிய ஓட்டுநர் யார் என அனைத்து விவரங்களும் அக்குவேர் ஆணிவேராக தெரிய போகிறது. இத்தனைக்கு மேல் வண்டியிலேயே ஒரு செல்போன் எண்ணும் இருந்தது. இத்தனை ஆதாரங்களும் கண் முன்னேயே லட்டு போல இருக்க 15 நாட்களாக வண்டியையும் மஞ்சளையும் காவலர்கள் பார்த்து கொண்டே இருக்க என்ன காரணம் என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில் 1 கிலோ மஞ்சள் 172 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் இலங்கையில் 1 கிலோ மஞ்சள் இந்திய மதிப்பில் 500 ரூபாயில் இருந்து 850 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதே இலங்கை ரூபாய் மதிப்பில் 3000 முதல் 3500 வரை விற்கப்படும் நிலையில் உரிய அனுமதியின்றி இலங்கைக்கு மஞ்சள் ஏற்றி செல்லக்கூடாது என்ற நிலையும் உள்ளது. இப்படி பணம் கொட்டும் மஞ்சளை கடத்தி கொண்டு போய் லாபம் பார்க்கலாம் என நினைத்து கடைசியில் விபத்தில் சிக்கிய நபரிடம் கவாக டீலிங் பேசி நாமும் பல்காக ஒரு லாபம் பார்க்கலாம் என்ற எண்ணத்தில்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லையா என்ற சந்தேகமும் எழுகிறது. இது ஒருபுறம் இருக்க 15 நாட்களாகியும் வழக்கு பதிவு செய்யாதது குறித்து மானாமதுரை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அயன்ராஜிடம் விளக்கம் கேட்டார் செய்தியாளர் மகேஸ்வரன். அப்போது தற்போது எஃப்ஐஆர் போட்டு விடுவோம் என கூறிய அயன்ராஜ், சிறிது நேரம் கழித்து அழைக்கவா, இன்ஸ்பெக்டர் அறையில் இருக்கிறேன் என நைஸாக இணைப்பை துண்டித்தார். மஞ்சள் வண்டி மாட்டிருந்தாங்களா சார்? அதுக்கு எஃப்ஐஆர் எதுவும் போட்டிருக்காங்களா சார்? நம்ம சைட்ல இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஓனரை பேசியிருக்காங்க, போட்டுருவாங்க. இப்பதான் போடவே போறீங்களா சார் எஃப்ஐஆர்? ஆமா, இந்த இது கொஞ்சம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவேன் இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு. இல்ல ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் கூப்பிடுறேன், உங்களுக்கு கூப்பிடுறேன். மானாமதுரை காவலர்களிடம் காவல்துறை உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே மஞ்சளோடு நிற்கும் வாகனம் 15 நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் மர்ம டீலிங் குறித்து தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.